Hi friends, welcome to Angel's Care. உங்க எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுக்காக இந்த கிறிஸ்மஸ் ஈவுக்கு ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட் கேக் எப்படி சிம்பிள், டேஸ்டி அண்ட் ஸ்பாஞ்சியா ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நான் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இதே மாதிரி டேஸ்டி அண்ட் ஸ்பாஞ்சி கேக் கண்டிப்பா வரும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1/2 கப் சுகர் பவுடர் ரெண்டுமே சேம் ரேஷியோவில் ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி விஸ்கரில் விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சிங் பவுல் மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு 1.5 கப் மைதா, ஆல் பர்பஸ் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 rupees சன்ரைஸ் காஃபி பவுடர் ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் ரா மில்க் எடுத்திருக்கேன் நான். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி லம்ப்ஸ் இல்லாமல் விஸ்கரில் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ 1 கப் சாப்டு கேஷ்யூ, 1/2 கப் பிளாக் கிரேப்ஸ், சாப்டு டேட்ஸ், 1 கப் சாப்டு ஆல்மண்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கலாம். இப்போ கேக் மோல்டு கரெக்டா செட் ஆகுற மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் மோல்டுக்கும் குக்கர் க்ளோஸ் பண்ண லிட்டுக்கும் மேக்ஸிமம் 3 inches கேப் இருக்கணும். ஏன்னா கேக் பேக்கிங் ப்ராசஸ்ல கேக் பொங்கும் போது லிட்டுக்கு ஒட்டாம பர்ஃபெக்ட் ஷேப்ல வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் பிளேஸ் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி 10 to 15 minutesக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் மோல்டுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி மைதா மாவுல டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைட்ஸும் ப்ராப்பரா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ண கேக் பேட்டர் கேக் மோல்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் ஃபுல்லாவே நம்ம மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணலாம். அப்போதான் பபிள்ஸ் இல்லாம ப்ராப்பரா ஈவனா பேக் ஆகும். இப்போ கேக் பேட்டர் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிற குக்கரில் நம்ம வச்சுக்கலாம் 45 minutesக்கு. 45 minutes கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் கேக்கில் குத்தி பாருங்க. ஸ்டிக்கில் மாவு ஒட்டாமல் ட்ரையாக இருந்தால் கேக் ப்ராப்பராக குக் ஆன மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 10 minutesக்கு பேக் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக 45 minutesக்கு பேக் ஆயிடுச்சு. பாருங்க ஸ்டிக்கில் மாவு ஒட்டாமல் நீட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டெலிஷியஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் கிறிஸ்மஸ் கேக் ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி கேக் பேக் பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.